அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பலர்ப்போமே, அறம்பலர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பலர்ப்போமே, அறம்பலர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பலர்ப்போமே, அறம்பலர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி என்கின்ற இந்த தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற கடவுளுக்கும் நம்மோடு வாழுகின்ற மற்ற மனிதர்களுக்கும் எதிராக நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 17 முதல் 29 வரை.
அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியெடுத்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும்.
ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப் பழியினின்று என்னை விடுவித்தாருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, அது ஒரு சூப்பர் மார்க்கெட். ஒரு அம்மா தன்னுடைய சின்ன குழந்தையை அழைத்து பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. அந்த சின்ன குழந்தை அந்த சூப்பர் மார்க்கெட்டில்
என்னென்ன அடாவடித்தனங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சுற்றி சுற்றி இந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை அங்கே இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுது. எல்லாம் இந்த அம்மா அந்த குழந்தைய அடிப்பாங்க இல்லை ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை உற்று நோக்குகிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, ரெக்ஸி அமைதியாயிரு. திரும்ப இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற சாக்லேட் பாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுது. இந்த பக்கம் போகுது, அங்கே போகுது, கத்துது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த அம்மாவை திரும்ப உற்று நோக்குறாங்க, கேவலமாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்பையும் இந்த அம்மா ரெக்ஸி அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் ஆகுது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த ட்ராலியில் பொருட்கள்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொருட்களையும் இந்த குழந்தை போய் எடுத்து கீழே தூக்கி போடுது, அங்கே போய் கத்துது, ஒருத்தரை பார்த்து வித்தியாசமான அந்த முகங்கள்லாம் வைத்து கேலி செய்வதை போல் பார்க்குது. அப்பையும் இந்த அம்மா சொல்கிறாங்க, ரெக்ஸி அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் அந்த அம்மா கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஏம்மா உன் குழந்தை இவ்வளோ அடாவடித்தனம் பண்ணுது, இவ்வளோ சுட்டித்தனம் பண்ணுது, இவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுது, நீ உன் குழந்தைய ஒன்று அடிச்சிருக்கலாம் இல்லை திட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு ரெக்ஸி அமைதியாயிருன்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி அமைதியாக இருக்கும்? அது இன்னும் அதிகமான தன்னுடைய வாழ்த்தனத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட கேட்டாராம் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ரெக்ஸி அப்படின்றது அந்த குழந்தை பேர் இல்லை, அது என்னோட பேர். நான் ஒருவேளை அந்த குழந்தைகிட்ட கோபத்தை காமிச்சேன்னா அந்த குழந்தை என்னை உண்மையான மனதோடு அன்பு செய்யாது. அதனால தான் அந்த குழந்தையை திட்டுவதை விட, அந்த குழந்தையை அடிப்பதை விட நான் அமைதியாக இருந்தேன்னா அந்த குழந்தையை இன்னொரு நாள் என்னால் சரி செய்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்களா, காட்டில் இருக்கிற முட்களை என்னால் அழிக்க முடியாது, ஆனால் என்னுடைய கால்களில் செருப்பு போட்டு அந்த முட்கள் என்னை குத்துவதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற வண்ணங்களை என்னால் அழிக்க முடியாது, ஆனால் நான் போடுற கண்ணாடியை என்னால் மாற்ற முடியும், என்னுடைய கண்ணாடியின் கலரை என்னால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த உலகில் இருக்கிற எல்லா மதங்களுமே அன்பை பற்றி தான் போதிக்கிறது. எல்லா மதங்களும் சொல்லுது, அடுத்தவங்களை நீங்கள் அன்பு செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவரோடு பகிர்ந்து வாழணும். இதை எல்லா மதங்களும் தான் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் அதுக்கு ஒரு படி மேலே போகிறது. நம்முடைய விவிலியத்தின் சுருக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் அன்பு என்கிற ஒற்றை சொல்லில் நம்ம கொண்டு வந்து விடலாம். மோசேவுக்கு 10 கட்டளைகளை கொடுத்த கடவுள் முதல் 3 கட்டளைகளில் கடவுளுக்கும் மனிதனுக்குமான அன்பை வெளிப்படுத்துகிறார். அடுத்த 7 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் மற்றவர்களுக்குமான, மனிதனுக்குமான அந்த அன்பு உறவை சுட்டி காட்டுகின்றார். அதனால தான் இயேசு அந்த 10 கட்டளைகளை 2 கட்டளைகளாக சுருக்கி எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யணும், உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அந்த 2 கட்டளைகளையும் அன்பு கட்டளைகளாகவே கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இதையெல்லாம் சொன்ன இயேசு ஒரு படி மேலே போயிட்டு உன்னுடைய பகைவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும், உன்னை வெறுப்போருக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று ஒரு படி கிறிஸ்தவத்தை இன்னும் மேலே உயர்த்துகிறார். கிறிஸ்தவம் மட்டும்தான் உன்னை வெறுப்பவரையும் அன்பு செய், உன்னை பகைப்பவருக்காக கடவுளிடம் மன்றாடு என்று சொல்லி அந்த அன்பின் அளவை ஒரு படி இன்னும் மேலே உயர்த்தி நம்மை கொண்டு செல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கணவனும் மனைவியும் காரில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கணவன் இஷ்டத்துக்கு காரை ஓட்டுறாரு, பள்ளமேடு பார்க்கறதில்ல, இஷ்டத்துக்கு ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகிறாரு. அப்போ அந்த மனைவி சொன்னாங்களா, ஏங்க இந்த மாதிரி காரை இப்படி இஷ்டத்துக்கு ஓட்டுறீங்களே, கஷ்டமாக இருக்குங்க, ஒழுங்க பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அந்த கணவர் சொன்னாரா, இது என்னோட காரு, நான் எப்படி வேணால் ஓட்டுவேன், உனக்கு என்ன, வாயை மூடிட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொன்னாராம். உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்த மனைவி வீட்டுக்கு போன உடனே தோசை ஊற்றி கொடுத்தாங்க. எல்லா தோசையும் கருகி போயிருந்துச்சான். அப்போ அந்த கணவர் கேட்டாரான், ஏண்டி உனக்கு ஒரு தோசை கூட சுட தெரியாதா, எல்லா தோசையும் இப்படி கருகி போய் கொண்டு வந்திருக்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த மனைவி சொன்னாங்களா, இது ஏன் தோசை கல், நான் தான் தோசை ஊற்றுறேன், நான் எப்படி வேணால் ஊற்றுவேன், உனக்கு என்ன, வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒரு பகைமை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நானும் அவங்களுக்கு பகைமை செய்யணும், எனக்கு ஒருத்தவங்க தீமை செய்கிறாங்க என்பதற்காக நானும் அவங்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவுகளும் உண்மையான ஒரு உறவாக இருக்காது. இன்றைக்கு எல்லா உறவுகளும் அந்த உறவுகளில் கொஞ்சமாவது ஒரு சுயநலம் கலந்ததாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு கடவுள் நம்மை முழுமையான உள்ளத்தோடு அன்பு செய்ய ஒரு மேலான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கின்றோம், நாபோதின் திராட்சை தோட்டத்தை ஆகாபு அரசன் பறித்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்வு.
ஆகாபு அரசனுடைய அரண்மனைக்கு அருகிலே நாபோதின் திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு காய்கறி தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆகாபு அரசன் ஆசைப்படுகின்றான். நாபோது கிட்ட போய் கேட்குறாரு, நான் இதை விட மிக சிறந்த திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு. அப்படி இல்லையா, இந்த தோட்டத்துக்கு ஈக்குவலான வெள்ளி காசையும் உனக்கு கொடுக்குறேன், நீ அதை வாங்கி கொண்டு வேறு எங்கேயாவது போயிடு, இந்த தோட்டத்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நாபோது கொடுக்க மறுக்கின்றார். ஆகாபு அரசனுடைய மனைவி இசபேல் அவர் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு அரசன் இப்படி சோகமா இருக்கலாமா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த ஆகாபு அரசன் நடந்ததெல்லாம் கூறுகிறார். அப்பொழுது இந்த இசபேல் அரசி ஆட்களை அழைத்து, பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நோன்பு இருந்து ஒரு சபையை கூட்டுங்க, அப்போ இந்த நாபோதை அந்த சபைக்கு நடுவில் கொண்டு வாங்க, இவன் கடவுளுக்கு எதிராக அரசருக்கு எதிராக பழிப்புரை கூறினான் என்று பொய் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை, ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அதே போல இந்த நாபோது பஞ்சாயத்தில் கூட்டிட்டு வந்து முன்பாக நிறுத்தப்படுகின்றார். இழி மனிதர்கள் அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். இவர் கடவுளுக்கு எதிராக பேசியிருக்கிறார், மன்னனுக்கு எதிராக இவர் பேசியிருக்கிறார், பழிப்புரை கூறியிருக்கிறார், ஆகவே இவன் சாக வேண்டும் என்று சொல்லி அங்க இழி மனிதர்கள் அவருக்கு எதிராக சாட்சியம் கூறுகிறார்கள். அப்போ அந்த பஞ்சாயத்தில் இருந்த தலைவர்கள் அரசனுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பேசினதுனால கல்லால் எறிந்து அவரை கொல்ல வேண்டும் என்கிற தீர்ப்பை கொடுக்கிறார்கள். நாபோது கல்லால் எறிந்து கொல்லப்படுகின்றார். அதுக்கப்புறம் அந்த செய்தி இசபேல் அரசியிடம் போகிறது. அரசி ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், அந்த தோட்டத்தை இப்போ போய் நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அப்போ போகின்ற பொழுதுதான் எலியா இறைவாக்கினர் இந்த ஆகாபு அரசரை பற்றி கூறிய இறைவாக்கு இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாபு அரசரை நோக்கி சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல நாபோதின் ரத்தம் சிந்த காரணமாய் இருந்தியோ, எந்த இடத்தில் நாபோது ரத்தம் சிந்தி இறந்து போனானோ அதே இடத்துல உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்கிற ஒரு பெரிய ஒரு அழிவுக்குரிய இறைவாக்கை எலியா இறைவாக்கினர் உரைக்கின்றார். அதுக்கப்புறம் இந்த ஆகாபு அதை கேட்டு மனம் மாற்றிக்கொண்டு தன்னுடைய உடைகளை கிழித்து நோன்பு இருக்கின்றார். கடவுளுக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிறார். கடவுள் அவர்கிட்ட நல்லதை பார்த்த உடனே தன்னுடைய மனதை மாற்றியவராக எலியா இறைவாக்கினர் வழியாக சொல்றாரு, ஆகாபுக்கு நான் கொடுக்க போகிற தண்டனையை அவனுடைய வாழ்நாளில் கொடுக்க மாட்டேன், மாறாக அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்நாளில் நான் கொடுக்கிறேன், அவன் தன்னுடைய வாழ்நாளில் நிம்மதியை காணட்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆசிரை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு எதிராக அவர் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தாலும், அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டாலும் இறைவன் அவர் மனம் வருந்தினார் என்பதற்காக அவரை மன்னிக்கின்றவராக, அவருடைய வாழ்நாளில் அந்த துன்பத்தை கொடுக்காதவராக, அவரை ஏற்றுக்கொள்கிறவராக இன்றைய முதல் வாசகத்திலே காட்டப்படுகின்றார். பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பது இறைவன் கொடுக்கின்ற மேலான ஒரு அழைப்பாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகின்றார். உங்களை வெறுப்போருக்கு நீங்கள் எப்பொழுதுமே வெறுப்பைத்தான் காட்டுவீர்கள். உங்களை யாராவது துன்புறுத்தினாங்களா, அவங்க மீண்டும் துன்புற்றால் தான் நம்முடைய மனம் ஆறுதல் பெறும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பகைமைக்கு பகைமையை கொடுக்க வேண்டும், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லி பழி வாங்கக்கூடிய மனநிலையைத்தான் இன்றைய உலகம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்றைய உலகில் நாம் பார்க்கின்ற எல்லா காரணங்களும் நமக்கு பகைமைக்கு பகைமை செய்ய வேண்டும் என்பதைத்தான் எடுத்துரைக்குது. ஆனால் இன்றைக்கு இறைவன் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கொடுக்கிற அழைப்பு பகைவரை அன்பு செய்ய வேண்டும். ஏன் பகைவரை அன்பு செய்ய சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் எந்த அளவையால் தீர்ப்பிடுகிறீர்களோ அதே அளவையால் தான் கடவுளும் உங்களை தீர்ப்பிடுவார் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். ஏன்னா நமக்கு இன்னொருவரை பற்றி ஒரு முகம்தான் தெரியும், ஒரு சைடு தான் தெரியும். நம்முடைய பார்வையிலிருந்து தான் எப்பொழுதுமே நாம் அந்த மனிதரை பார்க்கின்றோம். ஆனால் அந்த மனிதருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அவர் ஏன் அந்த காரியத்தை செய்தார், அவர் ஏன் இந்த வார்த்தைகளை பேசினார், அவர் எந்த ஒரு காரணத்தினால உந்தப்பட்டு இந்த செயல்களை செய்தார் என்பது நமக்கு தெரியாது. நம்ம எப்பவுமே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அடுத்தவங்களை பார்ப்போம். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்றது நமக்கு பல நேரங்களில் தெரியாது. கடவுளுக்கு மட்டுமே நம்முடைய பக்கமும் தெரியும், அடுத்திருப்பவருடைய பக்கமும் தெரியும். ஏன் இந்த காரணம் நடைபெற்றிருக்கிறது, இது சரியா தவறா என்கிற முழுமையான ஒரு கோணத்தை அறியக்கூடியவர் கடவுள் மட்டுமே. அதனால தான் நாம் எப்பொழுதுமே நமக்கு எதிராக ஒருத்தவங்க தீமை செய்திருக்கிறாங்கன்னா அது பல நேரங்களில் கடவுளுடைய கட்டளைகளாக கூட இருக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதை சவுலுடைய பரம்பரையை சார்ந்த, சவுலுடைய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் பழித்துரைப்பார்.
சிமயி அப்படின்றவர் பழித்துரைப்பார். அரசனுக்கு எதிராக கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவார். அப்போ தாவீதினுடைய படை வீரர்கள் ஒருவரான செருயாவின் மகன் அபிசாய் தாவீதை பார்த்து சொல்லுவார், என் அரசருக்கு எதிராக இந்த செத்த நாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்ல முடியுமா? அவனை நான் வெட்டி போடுறேன், கொன்னு போடுறேன் அப்படின்னு சொல்லி வீரத்தோடு பொங்கி எழுந்த பொழுது தாவீது அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுவார், இவனை அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை என்னை பழித்துரைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் இவனை அனுப்பியிருந்தாருன்னா நம்ம கடவுளுக்கு எதிராக போனவங்களாக மாறிடுவோம். ஒருவேளை இது கடவுளின் திட்டமாக இருக்கலாம், அதனால அவனை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு எதிராக ஒருவர் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு எதிராக ஒருவர் தீமை இழைக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒருவேளை நம்மை நல்வழிப்படுத்துவதற்கான கடவுளின் திட்டமாக கூட இருக்கலாம். அதனால தான் நம்ம இன்னொருவரை பகைமை கொள்ளக்கூடாது, இன்னொருவரோடு வெறுப்புணர்வு கொள்ளக்கூடாது என்பது இயேசு கொடுக்கின்ற ஒரு அமுத மொழியாக இருக்கிறது. இன்னைக்கு 2 காரணங்கள். ஏன் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும், ஏன் அடுத்தவருக்காக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், நம்மை துன்புறுத்தினாங்கள கூட அவங்களுக்காக ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 காரணம்தான். ஒன்று, நாம் எல்லோருமே தூய ஆவியார் குடிக்கொள்ளுகின்ற கோவிலாக இருக்கின்றோம். ஒருவன் கடவுளுடைய கோவிலை அழித்து போட்டால் கடவுள் அவரை அழித்து போடுவார் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். இன்றைக்கு நான் எப்படி கடவுளுடைய தூய ஆவியானவர் குடிக்கொள்ளுகின்ற கோவிலாக இருக்கிறேனோ அதே போலதான் எனக்கு முன்பாக இருக்கிற, எனக்கு எதிராக தீமை செய்கின்ற அந்த மனிதரும் தூய ஆவியானவர் குடிக்கொள்ளுகின்ற ஆலயமாக இருக்கின்றார். நான் அவருக்கு எதிராக எதையாவது செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அது கடவுளுக்கு எதிராக செய்வதாக மாறிவிடுகிறது. அதனால தான் தூய ஆவியானவர் குடிக்கொள்ளுகின்ற ஆலயமாகிய நாம் ஒவ்வொருவருமே அடுத்தவருக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது. இது முதலாவதாக. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் எல்லோருமே இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் எப்படி மனித மாண்போடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதே போலதான் எனக்கு அடுத்து இருக்கிற, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற, எனக்கு எதிராக தீமை செய்த அந்த மனிதருடைய விருப்பமும் மனித மாண்போடு வாழணும், நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கும். நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு கடவுளுடைய பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு எதிரான எந்த ஒரு தீமையும் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பது இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரணமாக இருக்கிறது. நமக்கு எதிராக இன்னொருத்தர் தீங்கு செய்தார்கள் என்று சொன்னால் நாம் பழிவாங்குவதை விட கடவுள் அவரை பார்த்து கொள்வார் என்கிற மனநிலையில் அவங்களை அன்பு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாபோதுக்கு எதிராக ஆகாபு தீமை செய்த பொழுது கடவுள் அவருக்கு எதிராக இறங்கி அவருக்கு அழிவினை இறைவாக்காக உரைத்தது போல இன்றைக்கு நமக்கு எதிராக யாராவது தீமை செய்தாங்கன்னா அவங்கள கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு, அந்த மனநிலையோடு நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் நமக்கு எதிராக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இறைவன் இன்றைக்கு நம் சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது என்கிற மனநிலையை நமக்குரியதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் சொல்லலாம், ஃபாதர் நீங்கள் பகைவரை அன்பு செய்யணும்னு சொல்கிறீங்க, எனக்கு அடுத்து இருக்கிறவங்க எனக்கு எதிராக தீமை செஞ்சால் அவங்கள அன்பு செய்யணும்னு சொல்கிறீங்க, அவங்களுக்காக கடவுளிடம் ஜெபிக்கணும்னு சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் முடியுமா ஃபாதர், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் எத்தனையோ சாத்தியங்கள் இருக்கிறது. இயேசு சிலுவையில் தன்னை இந்த அளவுக்கு துன்புறுத்தினவங்களை அங்கேயே சிலுவையிலே ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தனக்கு எதிராக துன்பத்தை கொடுத்தவங்களை சிலுவையில் மன்னிக்கிறார். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஃபாதர் அவர் கடவுள் ஃபாதர், அதனால் அவரால் மன்னிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இயேசுவினுடைய ஒரு அன்பு சீடராக இயேசுவை பின்பற்றியவர்கள் ஒருவரான ஸ்தேவான் திருத்தூதர் பணிகள் நூல் 7வது அதிகாரத்தில் அவருக்கு எதிராக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, வாசிக்கலாம் பைபிளில். அன்பார்ந்தவர்களே, அந்த ஸ்தேவான் தன்னை கல்லெறிந்து கொல்லப் போகிற மனிதர்களுக்காக முழந்தால் படியிட்டு, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களை மன்னித்தவராக தன்னுடைய ஆவியை இறைவனிடம் இயேசுவை போல ஒப்படைத்தார். அவரால் முடிந்தது என்று சொன்னால் வரலாற்றில் நம்ம பல மனிதர்களை இதற்கு உதாரணமாக காட்டலாம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால், அவரை துப்பாக்கியால் சுட்ட அந்த மனிதர் முகமது அலி ஆப்கா என்பவரை சிறையில் போய் சந்தித்து அவருக்கு தன்னுடைய மன்னிப்பை கொடுத்தார். நம்ம ஒரிசால போதகர் கிரகம் ஸ்டெயின் அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளான பால், திமோத்தி, இவங்க 2 பேரையும் அப்படியே அந்த வாகனத்தில் எரித்து கொன்ற அந்த மனிதர்களை அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் கிரகம் ஸ்டெயின் நீதிமன்றத்தில் நான் அவர்களை மன்னிக்கின்றேன், அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த மன்னிப்பின் முகமாக தன்னுடைய பகைவரையும் அன்பு செய்வதை வெளிப்படுத்தினார்கள். அருளாளர் ராணி மரியா அவருடைய குடும்பத்தாரும் தன்னுடைய மகளை மிக கோரமாக வெட்டி கொன்ற மனிதர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்களாக இன்றைய சமுதாயத்தில் பகைவரை மன்னிக்கக்கூடிய மனிதர்களுள் மிகச்சிறந்த உதாரணமாக இவர்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களாலும் அவளாலும் அவனாலும் செய்ய முடிந்தது என்று சொன்னால் நம்மாலும் செய்ய முடியும். தூய லயோலா
லோயோலா இஞ்ஞாசியார் சொல்லுவார், அவனாலும் அவராலும் புனிதராக முடிந்தது என்று சொன்னால் நம்மாலும் முடியும். ஏன் அவர்களாலும் அவளாலும் அவனாலும் மன்னிக்க முடிந்தது என்று சொன்னால் நம்மாலும் மன்னிக்க முடியும். அதற்கான அருளை வேண்டியவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் பக்தியோடு நாம் பங்கு பெறுவோம். ஆமீன். இந்த அற்புதமான காலை பொழுதிலே பல்வேறு ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நம்முடைய மனதில் இருக்கும். இன்றைய நாளிலே பல்வேறு காரணங்களை, பல்வேறு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டிருப்போம். இன்றைய நாளில் கடவுள் என்னென்ன அருள் ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ அவை அத்தனையையும் மன்றாட்டுக்களாக இந்த நேரத்திலே இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் புதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் இறை வழியில் நாளும் பயணித்து இறையரசை பரப்பிடவும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்காக உழைத்திடவும் நீதியின் பாதையில் மக்களை வழிநடத்தி உண்மைக்கு சான்று பகர்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னித்து அன்பு செய்து வாழவும், எங்களில் நீர் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து செயல்படவும், நன்மையின் உருவங்களாக வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது திரு இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தும். அவர்களின் நோயினை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தந்து நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, இன்றைய நாளிலே நாம் மேற்கொள்ளவிருக்கிற எல்லா முயற்சிகளுக்காக, இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் புரிகிறவரே, இதோ இந்த நாள் வரை, இந்த நொடி வரை நீர் எங்களுடைய வாழ்விலே செய்து வருகிற ஒவ்வொரு அளப்பரிய காரியங்களுக்காக மனமுவந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ உன் வாயிலே சொற்கள் உருவாகும் முன்பே அவற்றை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். தகப்பனே, ஏற்ற காலத்திலே அவை அனைத்திற்கும் நீர் பதிலளிப்பீராக. அன்பு ஆண்டவரே, எங்கள் மனதில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், பழிப்பு உணர்வுகள், பொறாமை ஆவிகள் இவை அனைத்தையும் எங்களுடைய மனதிலிருந்து எடுத்து போட்டு உம்முடைய நிறைவான அன்பினால், மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் நிரப்புவீராக. அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே நான் மேற்கொள்ளவிருக்கின்ற எல்லா செயல்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே நான் சந்திக்கவிருக்கிற அனைத்து நபர்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் 37:5 வாசிப்பது போல உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாய் செயலாற்றி உனக்கு வெற்றியை அருள்வார் என்கிற அந்த இறை வார்த்தைக்கேற்ப அன்பு ஆண்டவரே, என்னுடைய வழிகள் அனைத்தையும், நான் மேற்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளையும், நான் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் உம்முடைய அருட்கர காவலிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்காக செயலாற்றி அனைத்து நிகழ்வுகளிலும், அனைத்து காரியங்களிலும் எனக்கு வெற்றியை தருவீராக. நோய் நொடி இல்லாத வாழ்வையும், குறைவில்லாத செல்வத்தையும் என்னுடைய வாழ்விலே தந்தரலும். ஒரு உண்மை கிறிஸ்தவ வாழ்வு வாழக்கூடிய மனதினையும், பகைவர்களை அன்பு செய்யக்கூடிய அந்த உள்ளத்தையும் நீர் எங்களுக்கு நிறைவாக தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் வலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் வலியோடு சேர்ப்பாய் தூயவனே.
புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் மாமரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீ. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க உமது ஆசீரை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மையின் மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றிருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். பகைவரை அன்பு செய்ய தேவையான உள்ளத்தை நமக்கு தர, இன்றைய நாளில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளை வெற்றி பெற தேவையான ஆசிரை நமக்கு தர இந்த இயேசு நம் உள்ளத்தை தேடி வருகிறார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. நின்று என்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும்
ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தண்ணீர் வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தண்ணீர் வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.